நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி குட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட போய் பேசுறாங்க. அந்த சமயத்துல மல்லிக்கே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ். அப்படி என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வாழ்க்கையில ஆசைப்பட்டு இது வரைக்கும் கிடைக்காத ஒண்ணு மல்லிக்கு கிடைக்க போகுதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம மல்லியோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி இல்லைன்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. அப்படிப்பட்ட மல்லியோட அப்பா வந்திருக்காங்க. என்னடா சொல்ற? அப்படிப்பட்ட நம்ம மல்லியோட அப்பாவா? என்னடா சொல்ற? அட ஆமாங்க, அட ஆமா, சொல்றதெல்லாம் உண்மை, நீங்க நம்பினா அது பொய்மை அப்படின்ற மாதிரி தான் ஆகி போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம மல்லியோட அப்பா வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். பரவாயில்லையே, நல்ல செய்தி சொல்லியிருக்கடா. உனக்கு அல்வா கேக் வாங்கி தட்டுங்களா இல்ல ஐஸ்கிரீம் கேக் வாங்கி தட்டுங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு பதில் தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி தரத்தோட மல்லிக்கு வாங்கி தாங்க. ஏன்னா மல்லி தான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஜலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷத்துல இருக்காங்க. பரவாயில்லையே, மல்லிக்குள்ள இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் புத்துணர்ச்சியாவும் இருக்குன்னா பாத்துங்களேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து மல்லிகிட்ட வந்து யாரு இதுன்னு சொல்லிட்டு கேட்கிற, இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அப்படி இன்னும் புரியாத ஒரு அன்பு, ஈர்ப்பு எல்லாமே இருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் விஜய் இருக்காருல்ல, அவருக்கு புதுசா தினுசா ஒரு பிரச்சனை வரப்போதுங்க. யார் அந்த பிரச்சனையை உருவாக்குறது, யார் பிரச்சனையை உருவாக்குனா அதை எல்லாத்தையும் தட்டி கேட்கறதுக்கு நான் இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருப்பாங்க. உருவாக்குறதே ராஜேஸ்வரி தாங்க. நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்தோம்னா ஒரே வழிதான். விஜய் வாய்ப்பு இல்லை, விஜய் இது வரைக்கும் மல்லியை துரத்த மாதிரி தெரியல. அது மல்லி மனசுல விஜய்க்கு தனியா ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டா அப்ப ஈஸியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. பாவீங்களா, என்னென்னடா பிளான் பண்றீங்க, என்னென்னடா டோம் மாதிரி தானோ முள்ள மாதிரி தானோ முடிச்சு வைக்க தானோ பண்றீங்க. இப்படி எல்லாம் பண்ணா அந்த மனசு எல்லாமே நம்பி ஒரு பக்கம் வாழ்க்கையே விட்டுருவாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, என்னங்க பண்றது, வாழ்வே மாயும் இந்த வாழ்வே மாயும் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் அப்படி இப்படி சொல்லிட்டு நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் ரிவைன் பண்ணி பார்த்தா இன்னும் புதுசா திங்ஸா நிறைய பிரச்சனையெல்லாம் ஓடின்னு இருக்கு. நம்ம மல்லிக்கே தெரியாம நம்ம விஜய் அஃபேர் வச்சுன்னு இருக்க மாதிரி கிரியேட் பண்றாங்க. அப்படியே சும்மா அப்பா அப்பா விஜய் செல்லுக்கு அப்படியே சும்மா டைன் லவ் யூ டார்லிங், டைன் கிஸ் யூ டார்லிங், மிஸ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. இதை பார்த்த நம்ம மல்லிக்கு தக்கு 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 தக்குன்னு கொந்திகிழ்ச்சி எடுது. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி மல்லி பார்த்து போன அந்த செகண்ட் டெலீட் பண்ணிடுறாங்க. முன்ன பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இப்ப இல்லையே, விஜயே ஏதோ எனக்கு தெரியாம டோங்கிரி வேலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. என்னங்க பண்றது, காலம் கடந்து போச்சு, நேரம் ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணா நம்ம காலம் எல்லாத்தையும் ஒருத்தர் ஆட்டே போட்டு போயிருவாங்க. அதனால பொறுத்தார் பூமியால் வரும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொறுத்திருந்து பூமியால்தான் நம்மளோட ஸ்டைலுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில, இதுக்கு மேல இன்னும் பார்க்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு. பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் மன நிம்மதியும் தரும். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு மன நிம்மதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், தருங்க.